ஓகே, சரி. திதி ரெடியா இருக்கீங்களா? பகுப்பாய்வின் பாதையை பின்பற்றுவதன் மூலம்ன்றத படிச்சோம் இல்ல? ஓகே. சோ நம்மளுடைய தலைப்பு வந்து அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற அந்த பரம மெய்யறிவாற்றல். ஆமா. சோ அது வந்து நம்மளுடைய தலைப்பு. சோ மனிதர்கள் வந்து காரணத்தை தேடி எங்கிருந்து வந்தது இதெல்லாம் அப்படியே அதெல்லாம் முதல்ல வகுப்புல வந்து எல்லாமே பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் பின்னால இருக்கிற காரண பொருள் என்ன அப்படின்னு அந்த தேடி 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 ஒரு கட்டத்துல வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. சோ அப்படி வருகின்ற பொழுது வந்து அனைத்திலுமே இருக்கிறது வந்து அந்த பரம புருஷன் தான் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும், ஆனாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியுது அவன் தானு, ஆனா அவனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எல்லாமே அங்கிருந்து தான் வருது, மறுபடியும் அவனிடத்துலதான் எல்லாமே போயாகுது அப்படின்னும் போது அடுத்தது அவனை கண்டுபிடிப்பதற்கு, அவனை சேருவதற்கு, அவன் இருக்கின்ற இடத்தை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு மனிதர்கள் வந்து முயற்சியை மேற்கொண்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆன்மீக சாதகர்கள், அவங்கெல்லாம் தான் யோகிகள். மனிதர்களாக இருந்த எல்லாரும் அதுக்கான ஆராய்ச்சி பண்றது இல்லை. மனிதர்கள் எல்லாம் வந்து 99.9% மனிதர்கள் வந்து உடல் சார்ந்து, உடல் ஆசை சார்ந்தும் மன ஆசைகள் சார்ந்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க உலகில். அதுல 1% மனிதர்கள் வந்து இது எல்லாத்துக்கும் பின்னால, இன்பத்துக்கு பின்னால, துன்பத்துக்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற அதை தேடி அதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்க்கறதுக்கு 2 விதமான வழிகள் இருக்கிறது. ஒண்ணு வந்து பகுப்பாய்வு, அனலைசிஸ் சொல்றோம் இல்லையா, அது பகுப்பாய்வு. தொகுப்பாய்வு அல்லது ஒருங்கிணைப்பு என்று சொல்றது வந்து சிந்தசிஸ் சொல்லுவோம். அதாவது அதுதான் பாபா இதுல வந்து சொல்லிடுவார். பாத்தீங்க, இந்த முந்தைய பரவாயில்ல சொன்னார் இல்லையா, இந்த பகுத்து பாக்குறது, ஒண்ணு பிரிச்சு பார்த்தாக்கா எல்லாமே தனித்தனியா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாக தெரியும். ஆனா இந்த தொகுப்பாய்வு பாதை என்பது, சிந்தசிஸ் என்பது, எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே வந்து அவனுக்குள்ளதான் இருக்கும் போது எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான்னு ஒரு முடிவு வந்தாலும், ஆனா எல்லாமே அவன் ஒருவனுக்குள்ளதான் இருக்குது அப்படின்றது, எல்லாமே அவன் ஒருவன் தான் என்று அந்த ஒருமை பொருளுக்கு வரணும். அப்படின்னா இதை தொகுத்து பார்க்கணும், பிரிச்சு ஒன்னையும் ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கு, ஒற்றை ஒரு கொள்கை, ஒற்றை கோட்பாடு, அனைத்திலும் அவன் தான். அதுதான் நம்மளுடைய மது வித்யா. நம்மளுடைய குரு மந்திரம் என்பதும் மது வித்யா என்பதும். சோ இது வந்து இதுதான் வந்து பாதை. சோ இந்த தொகுப்பு ஆய்வினுடைய பாதை இதுதான் வந்து இறுதியில என்ன ஆகுது, அந்த பாதையில செல்வர்களுக்கு எல்லாமே ஒற்றை பொருள் தான், பன்மையாக இருந்தவை எல்லாமே பரம ஒருமையாக மாறுவதை கண்டுபிடிப்பார்கள் அவர்கள். இத்தனை காட்சியாக இருந்ததெல்லாம் அவனுக்குள்ளார இருக்கிறத அவன் அந்த ஒரு சாதகனால பார்க்க முடியும் என்றுதான் பாபா சொல்றாரு. தொகுப்பாய்வில் தான் வந்து நம்ம சரியான பாதை. நமக்கு வந்து பகுப்பாய்வு தேவையில்லை. ஏன்னா ஒண்ணு பிரிச்சு பார்க்கறத விட எல்லாத்தையும் ஒருவனா பார்க்கறது தான் சரியான பார்வை, கண்ணோட்டம். எல்லாமே அவன் தான், அனைத்திலும் அவனே இருக்கின்றான் என்பது. அப்போ எப்படி வந்து அந்த தொகுப்பாய்வினுடைய பாதையில தான் நம்ம அவனை போய் அடைய முடியும், அவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் அப்படின்றதுக்கு சித்தர் ஞானிகள் எல்லாமே, யோகிகள் எல்லாமே வழி கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க போகணும், இத அவன் இருக்கிற இடத்துக்கு நாம் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்த தேடி போகணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா தொகுப்பாய்வினுடைய முடிவே என்ன அப்படின்னா, அனைத்திலும் அவன் தான் இருக்கிறான் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதான் தொகுப்பாய்வினுடைய முடிவு இல்லையா. எல்லாவற்றிலும் அவன் தான், உள்ளது அனைத்திலும் அவன் தான் வந்து ஆத்மாவாக இருக்கான். ஒன்னொழியாகி ஒளிந்திரும் ஆன்மாவே என்று போன வகுப்புல பார்த்தோம். அப்போ அனைத்திலுமே அவன் தான் இருக்கின்றான் அப்படின்னா உங்களுக்குள்ளாரையும் அவன் தானே, நீங்களும் அந்த அனைத்திலும் வந்து ஒன்று தானே, அனைத்திலும் நீங்களும் ஒருவர் தான். அப்போ
அப்ப அது வந்து உங்களுக்கு உள்ளாரியே அது இருக்குது, அவர் இருக்கிறாரு, அந்த மெய்ப்பொருள் இருக்குதுன்னு போது நீங்க இன்னொரு பொருளுக்குள்ள போய் நீங்க நுழைஞ்சு போகணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் உள்ளாரையும் அவன் தான் ஒளிஞ்சிருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்? ஒளிந்து இருக்கிறான். உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் அவன் வந்து சாரமாக இருக்கின்றான். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாரியும் அவன் தான் சாரமா இருக்கின்றான் போது தனக்குள்ளாரியே அதைதான் தன்னை அறிதல் என்றும் தன்னை உணர்தல் என்றும் நம்ம சொல்வது என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன் என்று நம்ம சொல்வது எதுன்னா செல்ஃப், தனக்குள்ளாரையே அதை பார்க்க தெரிந்து கொள்வது. அதைத்தான் நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் தனக்குள்ளாரையே இருந்து அதை கண்டுபிடிச்சாங்க. இருந்த விடத்து இருந்தே அறியாமல் உட்கார்ந்த இடத்திலிருந்து தெரிந்து கொள்ளாமல் வருந்தி திரிவது என்னே குதம்பாய் என்று சொல்றார் குதம்பை சித்தர். இங்க போறது அங்க போறது இதம் தீர்த்தம் மிதம் தீர்த்தம் பிரம்மத்தே தாமசஜன. சிவபெருமான் வந்து சொல்றார் 7000 வருஷத்துக்கு முன்னால சிவோபதேசத்துல சொல்றார். சிவோபதேசம் 11. இதம் தீர்த்தம் மிதம் தீர்த்தம் பிரம்மந்தே தாமசஜன ஆத்ம தீர்த்தம் நா ஜானந்தி கதம் மோக்ஷ வரானனே என்று சொல்றாரு. 7000 வருஷம் முன்னாலே கிளியரா சொன்னாரு. அததான் வந்து எல்லா ஞானிகளும் பின்பற்றினாங்க. அதாவது இங்கேயும் அங்கேயும் ஓடி காலத்தை வீணாக்காம தனக்கு உள்ளாரியே அவர் இருக்கும் போது ஏன் இன்னொன்னுக்குள்ள போய் நான் பார்க்கணும் போது மனிதர்கள் வந்து தனக்குள்ளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது பல கட்டங்களாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அதை உள்ள போகணும் அப்படின் போது, ஏன்னா நாம இருக்கிறது வந்து இந்த புற உலகத்துக்குள்ளார நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி புற உலகம் நம்மளை வந்து சுற்றி வளைத்து இருக்கிறது. நம்மளை இந்த உடல் வந்து இந்த புற உலகத்துக்குள்ளார இருக்கு. இந்த புற உலகத்தோடு அனைத்திலும் பஞ்சபூதங்களோடு இந்த உடல் வந்து தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ முதல்ல இந்த நமக்கு உள்ளார இருக்கணும்னா அகத்துக்கு போகணும்னு அர்த்தம். அப்போ அகத்துக்குள்ளார போகணும் அப்படின்னா நம்ம இந்த புற உலகத்திலிருந்து முதல்ல விடுபடணும். ஒரு ஸ்டெப்பா விடுபட்டு போனாதானே ஒரு டோரா திறந்து நம்ம வந்து அங்க மூலஸ்தானத்துக்கு போகணும். அங்கதான் அங்க கரு மையமாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த புற உலகத்திலிருந்து வெளியே வரணும்னா இததான் நம்மளுடைய பிரணிதானத்துல, ஈஸ்வர பிரணிதானத்துல நாம அவனை எப்படி உள்ள போய் பார்க்கறது, அவனை எப்படி சந்திக்கிறது அப்படின்றதுக்கு நாம இந்த புற உலகத்திலிருந்து எப்படி விடுபடணும்னு முதல் நீங்க இது அதுதான் சொல்றார். முதல் கட்டத்துல உணர்வு உறுப்புகளின் அனைத்து வெளிப்பாடுகளையும் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா அந்த உணர்வு உறுப்புகள் எல்லாம் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறது? 5 உணர்வு உறுப்புகள் 5 பஞ்சபூதத்தினோடு தொடர்புடையதாக இருக்குது புற உலகத்தோடு. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாரு, இந்த 5 உணர்வு உறுப்புகளினுடைய அனைத்து வெளிப்பாடுகளையும் அது வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ற வெளியில தொடர்பு கொள்கின்ற அனைத்தையும் என்ன பண்ணா ஒருங்கிணைத்து அதை சித்தமாக மாற்ற வேண்டும். அதாவது சித்தத்துக்குள்ள வந்துடணும். சித்தம் என்ன பண்ணுது? உணர்வு உறுப்புகள் மூலமாக மனதினுடைய சித்தமானது உடலில் உள்ள உறுப்புகளின் மூலமாக உணர்வு உறுப்புகளின் மூலமாக புற உலகத்திலிருந்து எல்லாத்தையும் கிரகிச்சு உள்ள வாங்குது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த புற உலகத்திலிருந்து முதல்ல அந்த சிந்தனையை நம்ம முதல்ல கட் பண்றோம். 5 உணர்வு உறுப்புகளும் புற உலகத்திலிருந்து அதை எப்படி வந்து அதனுடைய தொடர்பை வந்து துண்டாக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தீட்சையில கொடுக்கும் போது உங்களுக்கு சொல்லி தராங்க இல்லையா, எப்படி அதுல இருந்து விடுபடணும். பண்ணதுக்கு அப்புறம் இப்ப புற உலகத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னாக்கா உடல் வந்து புற உலகத்து தொடர்பு வந்து கட் பண்ணிக்குச்சுன்னா இப்ப அடுத்தது வந்து சித்தம் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா சித்தம் தான் உங்களுடைய புற உலகத்தோட தொடர்புல இருக்குது. இப்ப புற உலக தொடர்பு அருந்து போச்சு அப்படின்னா அடுத்தது நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப சித்தத்துக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க அர்த்தம். அப்ப அதெல்லாம் சித்தமாக மாற்றிடுது. இப்போ ஃபுல்லா சித்தமா தான் இருக்கு. புற உலகத்துல எதுவுமே ரிசீவ் பண்ணல, வெறும் சித்தமா இருக்குதாங்க. அப்ப இது முதல் படி. அடுத்தது இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3 சுத்திகளும் நீங்க வந்து அங்க வந்து பார்த்துடுறீங்க. சித்த இதுக்குள்ளாரி பாத்தீங்கன்னா 3ஆவதா பாக்குறது பார்த்தீங்கன்னா சித்த சுத்தி ஆகிடுது. சித்தமும் சுத்தி ஆகுது 3ஆவதாக இல்லையா? சோ நீங்கள் எதையாவது பார்க்கிறீர்கள் என்ற உதாரணமா எதையாவது நீங்க நம்ம வந்து பார்க்கிறோம், புற உலகத்துல ஏதாவது பார்க்கிறோம் அப்படின்னா இப்ப பார்ப்பதற்கு பயன்படுகின்ற நம்மளுடைய உணர்வு உறுப்பு வந்து கண்ணு. அப்போ உங்கள் கண் உறுப்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பொருளின் புற
புற உலகத்தில் இருக்க ஒரு பொருளினுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட அசல் அலைகள், அதாவது ஒரு ஒரு பொருளுக்குமே அதிர்வலைகள் இருக்குது. 5 பஞ்சபூதங்களுக்கும் ஒலி அலைகள், அதாவது சப்த அலைகள், அப்புறம் ஒளி வெளிச்சத்தினுடைய அலைகள், அப்புறமேட்டு தொடு உணர்வு அலைகள், இப்படி 5 உணர்வு ஓசை, காதுல கேட்கின்ற ஓசை உணர்வு அலைகள், இப்படி அப்புறம் இப்படி ஒண்ணுமே வெளிச்சம் இருக்குது. அப்புறம் சுவைக்கின்ற, நம்ம எதையாவது ஒண்ணுன்னா உலகத்துல நம்ம வந்து சுவைச்சு பார்க்கணும்னா நாட்டை வந்து சுவை உணர்வுகளால பார்ப்போம். அது மாதிரி இந்த உங்களுடைய எதையாவது பார்க்கணும்னா உங்களுடைய கண் உறுப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பார்க்கின்ற ஒரு ஒரு பொருளுமே கேட்கின்ற ஓசை என்றால் அது வந்து வேறு விதமான அதிர்வலைகள் ஓசைகளுக்கு. ஒளி அலைகள், அதாவது சப்த அலைகள் என்றால் அது வந்து வேறு விதமான அதிர்வலைகள். சப்த அதிர்வலைகளும், அடுத்தது வந்து வெளிச்சம், பார்க்கின்ற கண்களால் பார்க்கின்ற அந்த ஒளி வெளிச்சத்தினுடைய அதிர்வலைகளும் வேறு வேறு. அது வெளிச்சம், இது ஓசை. ஆனா ஒன்றுக்குமே அது அதிர்வலைகள் இருக்குது. அந்த அலைகள் ஏதேனும் ஒன்றிலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு ஓசை கேட்குதுன்னா அந்த ஓசை எங்கிருந்து உருவாகுதோ அங்கிருந்து அது தோன்றுது. உதாரணமா நான் பேசுறேன், என்னிடத்திலிருந்து ஓசை வெளிப்படுகிறது. அப்போ இப்ப நான் வந்து அந்த பேசுகின்ற ஒரு பொருள், ஓசையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். அப்போ அசலான அது வந்து நான் வந்து இங்க இருந்து வந்து பேசும்போது இந்த அசல் அலைகள் வந்து அப்படியே என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய இப்ப உதாரணத்துக்கு தான் கண்ணு உறுப்பை எடுத்துக்கிறார் பாபா. இப்ப பார்வையினுடைய இது மூலமாக லைட் வேவ்ஸை வச்சு அந்த பொருள், லைட் இல்லைன்னா பொருள் எதுன்னு தெரியாது. ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுதுன்னா வெளிச்சம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த ஒளி அலைகள் வேணும், வெளிச்ச அலைகள் அங்க வேணும். அப்போ அந்த ஒரு பொருள் மேல பட்டு அந்த பொருள் என்ன அப்படின்றது அதனுடைய அந்த பிம்பம் வந்து அந்த அலைகள் வந்து உள்ள வருது. அதை வந்து உள்ள வாங்கிக்குது, அசல் அலைகளை உள்ள வாங்கிட்டு சித்தத்துல அது உள்ள பட்டு அது பிரதிபலிக்கும். இப்ப பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கிறது பாத்தீங்கன்னா, இங்க சித்தம் தான் இங்க பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கிறது. அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது வந்து நம்ம அகம் அதை பார்க்குது. அதுக்கு இடையில வந்து உணர்வு உறுப்புகளால அது வந்து மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மூளைக்கு எதிர்பார்த்தோம்னா அங்கிருந்து என்ன பண்ணுது, அசல் அலைகளை வேறு அலைகளாக மாற்றுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சிம்பத்தட்டிக் வேவ், அதற்கு ஒத்த வேறு அலைகள் வந்து அதை மாற்றி கொடுக்குது. அதை மாற்றி கொடுத்தாதான் மைண்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணும். அசல் அலைகளை மைண்ட் பார்க்க முடியாது. சித்தம் வந்து அதை வந்து நம்மளுடைய இதை மாற்றி வேறு அதிர்வலைகளாக நமக்கு மாற்றி கொடுத்தாதான் அடுத்தது அகம் வந்து அதை பார்க்கும். அப்ப அகத்துல வந்து அந்த உணர்வலைகளை பார்க்குது. அந்த பொருளை உங்களால் அப்பதான் வந்து உணரவே முடியும். அப்படி அந்த அதிர்வலைகள் ஒரிஜினல் அலைகளை வந்து அது உள்ள ரிசீவ் பண்ணலன்னா எந்த பொருளையுமே பார்க்க முடியாது, எந்த ஓசையும் கேட்க முடியாது, எந்த சுவையும் நீங்க சுவைக்க முடியாது. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எதுலயோ ஒரு கவனம் இருந்ததுன்னா நாட்டினுடைய சுவை என்ன சாப்பிட்டீங்க, அது எப்படி இருந்ததுன்னு கூட மறந்துடுவோம். இதெல்லாம் நம்ம உங்களோட அனுபவத்திலேயே நம்ம பார்த்துருவோம். அது மாதிரிதான். அப்போ அந்த சித்தம் வந்து அதை சரியா ரிசீவ் பண்ணணும். அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அப்ப ரிஃப்ளெக்ஷன் பர்ஃபெக்டா இருந்தாதான் அது என்னன்றது ஒரிஜினல் நம்மளால உணர முடியும். ஆனால் உங்களுடைய கண்களால் உள்வாங்கப்பட்ட அந்த அலைகள் சித்தத்தில் சரியாக பிரதிபலிக்கலன்னு வச்சுங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய லைட்டு சரியா இல்லைன்னு அர்த்தம். பல காரணங்களால, அல்லது உங்க கவனம் வந்து அந்த பார்க்கின்ற பொருள் என்னன்னு அதுவும் இல்லாம உங்களுடைய மைண்ட் வேற எதுலயோ அரைகுறையான சிந்தனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி சரியாக அதை வந்து உங்க மைண்டு உங்களுடைய சித்தத்துக்குள்ளார அந்த பொருள், கண்ணால் பார்க்கின்ற பொருள் வந்து சரியா பர்ஃபெக்டா பிரதிபலிக்கலைன்னா நீங்கள் அதை பார்க்க முடியாது. அந்த பொருள் என்னன்றது அது தெரியாது. உதாரணமா நீங்க கார் டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, நீங்க எதிரில வர பல கார்கள் இருக்குது, எத்தனையோ வண்ண கார்கள் இருக்குது, ஸ்கூட்டர்ல வராங்க, பைக்ல வராங்க, நடந்து போறாங்க. நீங்க உங்க கண்கள் வந்து திறந்துதான் இருக்குது. ஆனா உங்க கவனம் எல்லாமே ரோட்ல நீங்க செல்லுகின்ற பாதை, எந்த பக்கம் பூந்து போகணும், எப்படி போகணும், எந்த காருக்கு நடுவில் போகணும், எதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்த ஒழிய நீங்க ஒன்னொன்னையும் கவனத்திலேயே பார்த்தது அத்தனையும் நீங்க என்னென்னலாம் வீட்டுல இருந்து ஆபீஸ் போற வரணும் நீங்க வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்கள் வந்து திறந்துதான் இருக்குது. அதுல பல பொருள்கள் வந்து தாண்டி தான் போகுது கண்களுக்கு கடந்து. ஆனா எல்லாத்தையுமா நீங்க வந்து பாக்குறீங்க இல்ல. காரணம் என்னன்னா, உங்களுடைய சித்தம் வந்து எதை பார்க்கணும்னு நினைக்குதோ அதை தான் கண் மூலமா பார்க்குது. அப்போ பல பொருள்கள் இருந்தாலும் அதை வந்து சரியான பிரதிபலிப்பு வந்து உள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம். சித்தம் விரும்பலன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை.
சோ ஒரு பொருளை வந்து நீங்க தெளிவா பார்க்கணும் அப்படின்னா சித்தம் வந்து அது பர்ஃபெக்டா உணரணும். அது முக்கியமான பாயிண்ட். ஆகவே நீங்கள் எதையும் அது வந்து சரியா பிரதிபலிக்கலன்னா அது வந்து எதையும் நீங்க பார்க்க முடியாது என்பதுதான் இங்க ஒரு விஞ்ஞானம். அடுத்தது ஓகே, சித்தத்துல நீங்க வாங்கிட்டீங்க, இப்ப சித்தத்துக்கு வந்துருச்சு, பர்ஃபெக்டா இருக்குது, சித்தத்துல என்னன்னு பாக்குறீங்க. அடுத்த கட்டத்துல இப்ப என்ன பண்ணும், இப்ப சித்தம் தான் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கின்ற ஒரு தட்டாக இருந்தது. அடுத்தது சித்தத்துல இருக்கிறது அகம் தத்துவத்தின் மூலமாக, அதாவது அகம் தத்துவத்துக்கு பேரு செய்கிற நான், டூயர் ஐ என்று சொல்றோம். அகம் தத்துவத்துக்கு இந்த டூயர் ஐ, மைண்ட்ல 3 பகுதி இருக்கு சொல்லியா. சித்தம் என்பது செய்து முடிக்கிற வேலையை எல்லாத்தையும் பாருங்க, இப்ப பார்த்ததை செய்து முடிச்சிருச்சு, இதுதான் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டா அது வந்து செஞ்சு முடிச்சு வச்சிருச்சு. இப்ப முடிச்சு வச்சு அந்த பொருளுடைய அந்த இமேஜ இப்ப அகம் வந்து பார்க்கணும். சித்தம் செஞ்சு வச்ச செய்து முடித்த அந்த பொருளினுடைய வடிவத்தை அகம் வந்து செய்கிற நான் மூலமாக அதை வந்து அது பார்க்கணும். அப்போ இப்ப அடுத்த கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அகம் வந்து அதனுடைய பிரதிபலிக்கின்ற தட்டாக மாறுகிறது. அங்க பிரதிபலிப்பு அதன் பிரதிபலிப்பு தட்டு மூலம் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது அதை வந்து ஊர்ஜிதம் பண்றது, உறுதிப்படுத்துறது யாருன்னா, ஆமா ஒரு இமேஜ் வந்து கரெக்டா உள்ள காமிச்சிருச்சு, ஆனா இது வந்து கண்ணுல பார்த்த அந்த பொருள் இது வந்து ஆப்பிள் பழமா, மாம்பழமா, கொய்யா பழமா, இல்ல அது வந்து பூனைக்குட்டியா என்னன்றத ஐடென்டிஃபை பண்றது யாருன்னாக்கா, அந்த இமேஜை எடுத்து அப்படியே போட்டோ பிடிச்சி கொடுக்குதாது. ஆனா அந்த போட்டோவில் இருக்கிறது, இமேஜில் இருக்கிறது யாரு, என்ன பொருள் என்பது ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது அகத்துல பிரதிபலிக்கும் போது அகம்தான் அதை தீர்மானிக்குது. இது மைண்டினுடைய செகண்ட் லேயர். சோ அங்க வந்து அது பிரதிபலிக்கும் போது அங்க வந்து அது உறுதி செய்யப்படுகிறது அதன் பிரதிபலிப்பு தட்டின் மூலமாக. இதுதான் இங்க வந்து பாபா சொல்றார். எனவே இந்த தொகுப்பு பாதையில நம்ம அதாவது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு புள்ளியில கொண்டு வர, அந்த அனைத்தையும் வந்து பலவற்றை ஒருமையாக்க முயற்சி செய்கின்ற அந்த பாதையில சித்தத்தை அகத்தத்துவத்தில் இணைக்கிறோம் இல்லையா. அதான செய்யறோம். சித்தம் வந்து புற உலகம் வந்து புலன்கள் எல்லாம் சித்தத்துக்குள்ள அடங்கினுச்சு. அடுத்தது சித்தத்தை வந்து அகத்தத்துவத்துல கொண்டு வந்துட்டு இருப்பான். அகத்தத்துவம் அதை பார்த்துருச்சு, சீரியஸா அதை தான் பார்த்துட்டு அகம்தான் இங்க பாக்குது. சித்தத்தினுடைய வேலை முடிஞ்சிருச்சு, செஞ்சிருச்சு, என்னன்னு காமிச்சிருச்சு. இப்ப அகம் தத்துவம் அதை பார்க்குது. அடுத்த கட்டத்துல இந்த அகம் தத்துவம் அதாவது டூயர் ஐ இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுது, அதுதான் செய்யுது. அப்போ என்ன சொல்லுது, அடுத்த கட்டத்துல அகத்தத்துவத்தின் அனைத்து திறன்களும், இப்போ பார்க்கறது கேட்கறது திறன் என்று சொன்னா என்ன அர்த்தது, 5 புலன்கள் வழியாக எதையெல்லாம் சித்தம் உருவாக்கி தருகிறதோ அதையெல்லாம் அகம் தத்துவம் செய்வது, டிசைட் பண்ணுது. ஓகே இதுதானா, இப்ப இதை என்ன பண்ணணும், நான் சாப்பிடணுமா இல்ல இதை வந்து எடுத்து வச்சிடலாமா. சோ அந்த டெசிஷன் எல்லாம் எல்லா திறன்களும் ஒவ்வொன்றை பற்றியும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது அடுத்த கட்டத்துல சித்தத்தின் மூலமாக பெற்ற விஷயங்களை என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்து முடிக்கணும், எவ்வளவு திறமையா செய்து முடிக்கணும், இப்படின்ற இது அனைத்து திறன்களும் வந்து யாருக்குள்ள இருக்குதுன்னா மைண்டினுடைய அந்த அகத்தத்துவத்துக்குள்ள இருக்கு. அந்த அனைத்து விஷயங்களையுமே இப்ப என்ன பண்ணும், மகத்தத்துவத்துக்குள்ளார, அதாவது அகம் தத்துவம் வந்து டூயர் ஐன்னு சொன்னேன், அனைத்தையும் செய்வது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், செய்யணுமா வேணாவா, இந்த காரியம் எல்லாம் வந்து அகம் தத்துவம். இப்ப அகம் தத்துவத்தினுடைய அந்த திறமை அனைத்துமே என்னன்னா டூயர் ஐய. அப்ப அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்ற எதுவுமே இப்ப என்ன ஆகுதுன்னா எதையுமே செய்யாம எதையுமே செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சுக்கிட்டே இருந்தா அது பிஸியாவே இருந்துட்டு இருக்கும். அப்போ அனைத்து திறன்களையும் என்ன பண்ண, செய்யக்கூடிய அனைத்து திறன்களையுமே அது என்ன பண்ணுதுன்னா மகத்தத்துவத்துக்குள்ளார உள்ள கொண்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கிருந்து இவனுக்குள்ள மெர்ஜ் ஆகுது. இப்ப அடுத்தது வந்து மகத்தத்துவத்துக்குள்ளார அகத்தத்துவனுடைய மொத்த திறன்களும், அந்த திறன்களை பயன்படுத்தும் போதுதான் ஆக்ஷன்ல இறங்கும். அந்த திறன்களை பயன்படுத்தல அப்படின்னா ஆக்ஷன் எல்லாமே இன்ஆக்டிவா தான் இருக்கும். ஏன்னா அந்த மைண்டினுடைய அனைத்து ஆக்டிவிட்டியும் செயல்படுகின்ற திறன் அனைத்தும் அது உள்ள இருக்கு. இப்போ அது வந்து அப்படி என்ன மகத்தத்துவத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது, அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப அகம் தத்துவம் அங்க வேலை செய்யறது இல்லை. அகத்தத்துவம் வந்து அங்க அது செயலற்ற ஒரு நிலைக்கு வந்தோடனே அந்த கட்டத்தை தாண்டி அது அப்படியே மகத்தத்துவத்துக்குள்ள வந்துருது. மகத்தத்துவம் என்பது என்னன்னா இந்த எக்ஸிஸ்டன்சியல் ஃபீலிங் சொல்றோம் இல்லையா, ஐ எக்ஸிஸ்ட், நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டுமே அங்க இருக்கும்.
சோ நான் இருக்கிறேன்ற உணர்வு இருந்தாதான் அடுத்தது நான் எதையாவது செய்யணுன்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மைண்டு போகும். அப்போ மூல காரண பொருள் என்றால் முதல்ல நான் இருக்கணும். நான் இருக்கிறேன்ற உணர்வு மனதுக்கு இருந்தாதான் அடுத்தது நான் எதையாவது செய்யணுன்ற கட்டத்துக்கு போக முடியும், இரண்டாம் கட்டத்துக்கு போக முடியும், அகத்தத்துவம் செயல்பட முடியும். அப்போ மகத்தத்துவமாகிய நான் இருக்கிறேன் என்ற அந்த நானுல அது அகம் இணைக்கப்பட்ட வேண்டும், அது இணைஞ்சுக்குது. அதுக்கு அடுத்தது மூன்று நான் இருக்கிறேன் என்பதும் போயிடுச்சு. இப்ப மைண்டினுடைய கடைசி லேயர் நான் இருக்கிறேன்றது, இதுதான் மைண்ட். இதோட மைண்டினுடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா உள்ள போனோம்னா நான் இருக்கிற நினைப்பையும் நீங்க வித்ரா பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா நான் இருக்கின்ற நினைப்பே உங்களுக்கு இருக்காது. இப்ப நான் இருக்கிற நினைப்பையும் நீங்க வேற ஒண்ணுக்குள்ளார நீங்க கொண்டு போய் கொடுத்துடணும் அதை. அப்ப நான் இருக்கின்ற நிலையிலே அங்க போயிடும். மைண்டுக்கு நான் இருக்கின்ற நினைப்பே இருக்காது. அதுதான் அடுத்த கட்டம். அப்போ என்ன நடக்குது? இந்த நான் இருக்கிறேன் என்ற அந்த நானு நாலாவது கட்டமா என்ன நடக்குதுன்னா, அதாவது மகத்தத்துவத்தினுடைய திறன்கள், இப்ப அகத்தத்துவ அத்தனை திறன்களும் மகத்தத்துவத்துக்குள்ளாதான் அடங்கி இருக்குது. அப்ப மகத்தத்துவத்துக்குள்ள உண்மையிலேயே மகத்தத்துவத்துக்குள்ள எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்குது. அங்கிருந்துதான் அகத்தத்துவம் அதை பெற்றிருக்குது. அப்படி மகத்தத்துவம் எல்லாத்தையும் அந்த நான் ஒரு தனி மனிதனுடைய தனி ஜீவனுடைய தனி மனிதனுடைய மனதின் அத்தனை அந்த ஆற்றல்களும் இந்த மகத்தத்துவத்தில் இருக்கிறத அந்த மகத்தத்துவத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மைய கருவாகிய ஜீவாத்மா ஆத்மாக்குள்ளார அது அப்படியே உள்ள போகுது. இப்ப பாருங்க, ஜீவாத்மான்றது ஒண்ணு இல்லைன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிற வரையும் தான் நான் இருக்கின்ற நினைப்பே முதல்ல வரும் இல்லையா? ஆத்மா இருந்தாதான் உயிரோடு இருக்கிறவங்க நினைப்பே இருக்கும். இப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருந்தாதான் நான் இருக்கின்ற நினைப்பே மைண்டுக்கு வருது. மனம் செயல்படணும்னா ஆத்மான்ற ஒண்ணு இருக்கணும். ஜீவாத்மான்னு இருந்தாதான். ஒரு மனிதன் இறந்து விட்டானா ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஜீவாத்மா முதல் கட்டமா இருக்குது. அடுத்தது ஜீவாத்மா இருந்தாதான் மனம் என்ற ஒன்று நான் இருக்கிறேன் என்ற மனதனுடைய முதல் படி தொடங்குகிறது. நான் இருக்கிறேன்ற அந்த நினைப்பு இருந்தாதான் அடுத்தது நான் எதையா செய்யணும்ன்றது தோணுது. நான் எதையா செய்யணும்னா என்னுடைய புலன்களுடைய உதவி தேவைப்படுது, சித்தம் தேவைப்படுது. சித்தம் ஏதாவது செய்யணும், உலகம் இருந்தாகணும். புற உலகம், புற உலகம் இல்லைன்னா மைண்ட் என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த 4 அடுக்குகள், ஆகவே சித்தம், அகம், மகம், ஜீவாத்மா, இப்படி புற உலகத்திலிருந்து படிப்படியாக அதை ஒன்றுக்கு இருந்த அடுத்த கட்டத்துக்குள்ளார. ஆனா ஒரு கட்டத்திலையும் அதனுடைய பிரதிபலிக்கின்ற இது பாத்தீங்கன்னா முந்தைய நிலைக்கு அதுக்கு அடுத்த நிலையை பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த நிலைக்கு மூன்றாவது நிலைக்கு போகும்போது அந்த 2வது நிலை அது காரண பொருளாகவும் பிரதிபலிக்கின்றது அடுத்த இதாகவும் இருக்குது. சோ அப்படியே பார்க்கும்போது இந்த மகத்தத்துவமானது ஜீவாத்மாக்குள்ள போன உடனே இப்ப அல்டிமேட்டா நீங்க பிரதிபலிக்கின்ற பொருள் எதுன்னு பார்த்தா ஜீவாத்மான்றது யாருங்க? பரமாத்மா தான். ஏன்னா ஒண்ணு அதுதான் நம்ம சொன்னோம், ஒன்றுலயும் அவன் தான் பிரதிபலிக்கின்றான். அப்ப உண்மையிலேயே ஒரு பொருளுக்குள்ளாரையும் இப்ப நம்ம பொருள், நாம ஒரு பொருள், நம்மளுக்குள்ளார உண்மையிலேயே யாரு பிரதிபலிக்கின்றானா இந்த புற உலக பொருள்களோ சித்தமோ அகமோ மகமோ அல்ல, ஜீவாத்மா தான் உண்மையான பிரதிபலிக்கின்ற தட்டு. அல்டிமேட்டா அங்கதான் போய் எங்க போய் அந்த பிரதிபலிப்பு முடியும்னா அங்கதான் பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு என்பது ஜீவாத்மாவோட முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஜீவாத்மா என்பது அவனுடைய பிரதிபலிப்பு. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் டாபிக் என்னன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன். அனைத்திலும் the only reflective cognitive consciousness. So நமக்குள்ளார அவன் பிரதிபலிப்பு, அந்த பிரதிபிம்பம், அவனுடைய பிம்பம் நமக்குள்ளார பிரதிபலிப்பு. அவன் தான் அது இதாக பிரதிபலிக்கின்ற ஒரு இதாக நமக்குள்ள இருக்கான். அப்போ அவன் வேறு அல்ல, இதுக்குள்ளார பிரதிபலிக்கின்ற அந்த பொருள் அல்ல. அதனாலதான் அங்க இவருடைய பாடல்கள் கூட நான் சொன்ன போன வகுப்புல அந்த உள்ளொலியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே கொள்ளற்கரிய பிரம்மம் என்று சொல்றாரு. அந்த ஆன்மாதான் பிரம்மான்னு சொல்றார். சோ அதுதான் இங்க. ஆகவே ஜீவாத்மாவின் அதுதான் பிரதி சம்பேதி. சம்பேதனா சம்பேதி பிரதி சம்பேதி. சம்பேதா ஒரிஜினல் பொருள், அது பிரதிபலிப்பாக வருகின்ற பொழுது பிரதி சம்பேதி. அது பிரதி நம்ம கூட சொல்றோம்ல, பிரதி என்றால் காப்பின்னு தான் அர்த்தம். தமிழ்ல கூட பிரதி எடுங்கன்னு சொன்னா காப்பி பண்ணுங்க, காப்பி எடுங்கன்னா பிரதி எடுங்கன்னு சொல்றோம். அது தமிழ்ல கூட அந்த வார்த்தைக்கு பயன்படுத்துறோம் சமஸ்கிருத சொல்ல. ஆகவே எல்லாத்திலையும் இப்படி ஆத்மாவாக அவன்தான் பிரதிபலிக்கின்றான்.
ஆகவே ஜீவாத்மாவினுடைய பிரதி சம்மேதியா இருப்பது பரமபுருஷன். அப்படி ஜீவாத்மா வந்து அடுத்தது வந்து அந்த எங்க இருக்கு போகும்னாக்கா எங்க போய் மறிஞ்சாங்கன்னா பரமாத்மாவும் தான். அவ்வளவுதான். அதான் நீ சொல்ற ஜீவாத்மாவின் பிரதி சம்மேதியா இருக்கிறது யாரு? மகத்தத்துவத்தினுடைய பிரதி சம்மேதி பிரதிபலிக்கின்ற தட்டு ஜீவாத்மா. ஜீவாத்மாவுடைய பிரதிபலிக்கின்ற தட்டா இருக்கிறது பரமபுருஷன் தான். ஆகவே பரமபுருஷன் தான் அல்டிமேட்டான அந்த பிரதி சம்மேதி பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கின்றான், பிரதிபலிக்கின்ற பொருளாக இருக்கின்றான். இவ்வாறு இந்த ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டுல இதுதான் சிந்தசிஸ். இந்த சிந்தசிஸ்ல நம்மளுடைய சாதனாதான் வந்து அந்த சிந்தசிஸ் இதுல வந்து நம்ம அவனை காண்பதற்கான வழி. இது வந்து அகத்தின் மூலமாக, இதுக்கு பேர் தான் தியானம், இதுக்கு பேர் தான் சாதனான்னு சொல்றோம். இந்த வழி இல்லாம இறைவனோடு மனம் இரண்டர கலப்பதற்கான இரண்டாவதாக வழி என்பது இல்லவே இல்லை. தர்மஸ்ய தத்துவம் நிகிதாம் குஹாயாம் பாபா சொல்றார். தர்மா என்றால் ஒண்ணு போன வகுப்புல தர்மா என்றா பரமபுருஷன் தான். யதோ தர்மா ததோ இஷ்ட, யதோ இஷ்ட ததோ ஜயா. அப்போ என்ன தர்மஸ்ய தத்துவம், தர்மத்தினுடைய தத்துவம் என்று சொன்னால் பரமகுரு தத்துவம், பரமபுருஷன் ஆகிய அவனுடைய அந்த தத்துவமானது நிகிதாம் என்று சொன்னால் ஒளிந்திருக்கிறது அர்த்தம். ஆழத்தில் ஒளிந்திருக்கிறது. எங்க? குஹா என்று சொன்னால் நான், ஐ ஃபீலிங். அப்போ அந்த நான் என்பதற்குள்ளார அது ஒளிந்திருக்கிறது. நான் என்பது மறைஞ்ச உடனே அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னா ஆத்மா தான் இருக்கு. ஆத்மானா வேற ஒண்ணு இல்லை, அது வந்து பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அப்போ தர்மஸ்யம் தத்துவம் நிகிதாம் குஹாயாம். வேற இதை வந்து வேற வழி மகாஜனோ தேன கதாசக பந்தஹா. சோ இதுதான் மகாஜனம். மகாஜனங்கள் என்று சொன்னால் இந்த தர்மசிய தத்துவம் எங்க இருக்குது? இந்த நான் என்ற உணர்வுக்குள்ளார போகணும்னா இதுதான் வழி. இந்த நான் என்று தாண்டி போனா அது உள்ள இருக்கிறது அவர் தான் இருக்காரு. இதைத்தான் மகாஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. மகாஜனோ ஜேன கதா ச பந்தஹா. வேறு பாதை என்பது கிடையாது. இரண்டாவது பாதை என்பது மனிதர்களுக்கு இதை தவிர பரமபுருஷனை அடைவதற்கு, பரமபுருஷனை அறிவது. இப்ப இது என்ன நடந்தது? அப்ப நான் என்று சொன்னதுக்குள்ளாக அவர் இருக்காருன்னா இங்க நான் என்று சொல்வது பொய். நான் என்று சொல்வது அப்ப பொய். அப்ப அவன் தான் உள்ள இருக்கிறான் என்பதுதான் மெய். சோ இதுதான் நம்மளுடைய ஞானிகள் எல்லாமே சொன்னாங்க. ஆகவே இத்தகைய ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டுல, அதாவது ஒருங்கிணைக்கும் செயல்பாடு என்பது இந்த தியானத்தினுடைய முறையில, சாதனாவுடைய அந்த வழிமுறையில தான் மனிதர்கள் பரமபுருஷனை நோக்கி நகர்ந்தார்கள். வேற எங்கெல்லாம் ட்ரெயின் வச்சுட்டுலாம் போகிறது இல்லை, அகத்துல நகரணும். கட என்று சொன்னால் கடந்து செல்லுன்னு அர்த்தம், உள் என்று சொன்னால் உள்ளே அர்த்தம். அதுதான் நம்மளுடைய ஞானிகள் பாருங்க அருமையான ஒரு தமிழ்ல சொல்லு. கடவுள் என்று சொன்னார். இறைவன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் வேறுதான். அவன் தலைவன் அர்த்தம். இறை என்றால் தலைவன். ஆனா கடவுள் என்று சொன்னால் இங்க பாத்தீங்கன்னா கடை என்று சொன்னால் இங்க வந்து ஏவல் வினை முற்றது. ஏவல் என்று சொன்னால் கட்டளை பொருள் என்று அர்த்தம். கட உள், நீங்க உள்ளே கடந்து அடுத்தடுத்த கட்டமா போனீங்கன்னா, 4 அடுக்குகளை கடந்து உள்ள போனீங்கன்னா அங்கதான் அவர் இருக்கான், அவன் தான் கடவுள். சோ இப்படித்தான் பரமபுருஷனை மனிதர்கள் கண்டார்கள். அதனால மனிதர்களுக்கு இந்த உலகத்துக்கு சொல்லணும், நம்ம பகவான நீங்க பார்க்கணும்னா வேற 2வது பாதையில கதாஜேன கதாச பக்தா, 2வது வழி இல்லைன்றத இந்த மனித சமுதாயத்துக்கு நாம எடுத்துரைக்க வேண்டும். சோ இந்த பரமபுருஷன் சொல்றோம். இந்த புருஷா அப்படின்றது சமஸ்கிருத சொல்லுக்கு ஏன் புருஷான்னு சொல்றோம் அப்படின் போது, இந்த புருஷா நம்ம முதல்ல அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு சொல்றோம். அதான் சொல்றாங்க. அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. புருஷா என்பதற்கு 2 அர்த்தம். எப்படி வந்து யோகா என்பதற்கு 2 அர்த்தம் இருந்தது இல்லையா? ஒன்று வந்து யுஜ்ஜு என்று சொன்னால் கூட்டல்னு அர்த்தம், மூல வினை சொல்லு. யுஞ்சு என்று சொன்னால் மூல வினை சொல் வந்து யுஞ்சின்னு வந்தா அது இணைதல் அர்த்தம். 2 பொருளுக்கு மாதிரி புருஷா என்ற சொல்லுக்கு முதல்ல என்ன மீனிங் அப்படின்னா, புரா ஷேத்தே சஹ புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றொரு பொருளின் மனோ உடல் அமைப்பில் அமைதியாக இருக்கும் உட்பொருள் அப்படின்னு அர்த்தம். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மற்றொரு பொருள்
இப்ப நான் இருக்கேன், மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு, எல்லாமே இருக்கு, நீங்க இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. சோ அந்த பொருளினுடைய மனம் மற்றும் உடல் அமைப்புக்குள்ளார ரெண்டும் பிரிக்க முடியாது. பிரிஞ்சுட்டா அது வந்து ஒரு பொருள்னு சொல்ல முடியாது. ரெண்டும் இணைந்தே இருக்கு. மனமும் உடலும். கல்லுக்கு உடலும் மனமும் இருக்கா? யாரேனும் உதவ முடியுமா? ஒரு கல் இருக்கு, அதுக்கு வந்து சொல்லுங்க. இருக்கு ஐயா. ஆனா அது வந்து ஜட நிலையில இருக்கு. அவ்வளவுதான். இதான் மனம் இல்லாத ஒன்று எதுவுமே இல்லை. ஒரு அணுவா இருக்கட்டும், கல் இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனம் என்ற ஒன்று அந்த வெளிப்படாத நிலையில் இருக்கு. ஆனா படிப்படியாக அது வெளிப்படும். மண்ணிலிருந்து அப்படியே ஒரு வெளிப்பட்டுதான் அடுத்தது வந்து ஒரு அறிவுடைய உயிரினமாக வரும்போது அந்த மைண்ட் வந்து எப்ப வந்து வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்ப உயிருள்ள ஒரு பொருளாக மாற்றம் அடையுது. ஆனா மனம் அது உள்ள இருக்குது, செயலற்ற நிலையில் இருக்குது. ஆனா பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு. அதை உடல் என்று சொல்றோம். அது வந்து ஜட உடலா இருக்கட்டும், இந்த மனித உடலா இருக்கட்டும், அது இரும்பா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், அது வந்து பிசிக்கல் ஃபார்ம். அதனுடைய உடல், அதனுடைய தேகம் அதுதான். ஆனா அதுக்கு ஒன்னொன்னுக்குள்ளாரியும் ஒரு அணுவுக்குள்ளாரியும் மனம் என்று ஒன்று இருக்குது. ஆனா அது வெளிப்படாத நிலையில டார்மண்ட் ஸ்டேட்னு சொல்றோம் அதை. சோ அந்த நிலையில இருக்கு. ஆகவே அந்த அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, மன உடல் அமைப்புல அமைதியாக சைலண்டா இருக்கின்ற உட்பொருளுக்கு பேரு புருஷான்னு அர்த்தம். அப்ப புருஷானா என்ன அர்த்தம்னா இந்த மனோ உடல் அமைப்புக்குள்ளார, இந்த தேக உடல் அமைப்புக்குள்ளார அமைதியாக சைலண்டா இங்க எது அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோ விட்னஸிங்கா சாட்சி பொருளாக மட்டுமே எந்த செயல்பாட்டிலையும் ஈடுபடாது. ஆனா அது இல்லைன்னா வேற எந்த செயலும் நடைபெறாது. அந்த மனதாலோ உடலாலோ எதுவுமே நடைபெறாது. இப்ப அமைதியா உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் விட்னஸ். அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு விட்னஸிங் என்டிட்டியா தான் இருக்காரு. இப்போ உதாரணமா ஒரு வீட்டுல திருமண விழா நடக்குது அப்படின்னா, ஒரு திருமணம் வந்துட்டா எவ்வளோ வேலைகள் இருக்கும், அது சொல்லவே முடியாது. எத்தனை வகையான வேலைகளை பார்க்க வேண்டியது வரும் அந்த குடும்ப தலைவருக்கு. அப்போ திருமண விழா நடைபெறும் வீட்டுல இந்த வேலை யாரும் செய்யணும், இந்த வேலை எப்படி செய்யணும் என்னன்றது ஒண்ணு யாராவது அந்த தலைமை தாங்கி அந்த நடத்துகின்ற அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி பொறுப்பு இருக்கின்ற அந்த குடும்ப தலைவர் என்ன செய்யறாரு, வெவ்வேறு நபர்கள் சில பணிகளை செய்வதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அதை அலாட் பண்ணியிருப்பாங்க. அவர் நேரடியா ஒன்னொன்னும் பண்ண முடியுமா, ஒத்தால அவர் பண்ண முடியுமா? ஆகவே அதை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்தளிச்சுட்டு அவர் வந்து செய்யல, ஒரு வேலையும் அவரு செய்யலன்னாலும் அந்த குடும்ப தலைவர் எந்த ஒரு குறிப்பிட்ட பணியும் செய்ய மாட்டார். ஆனா அனைத்து பணிகளையும் சரியாக முடிப்பதற்கான மேற்பார்வை அவர் செய்யறாரு இல்லையா? என்னாச்சு, இது வந்துச்சா, வாழைமரம் வந்து சேர்ந்துச்சா, தாலிக்கு ஆர்டர் கொடுத்தாச்சா, இப்படி ஒன்னொன்னையும் நடந்து முடிஞ்சுச்சா இல்லையான்ற மேற்பார்வை வந்து அவர் செய்வார். அதுபோலதான் புருஷன், அறிவாற்றலின் வடிவமான புருஷன். புருஷன் என்று சொன்னால் அவன் தான் அந்த அறிவாற்றலை வைத்துதான் அந்த பிரபஞ்சத்தை வந்து அவன் வந்து மைண்டினுடைய ஆற்றல் அறிவாற்றல். அவனுடைய மைண்டினுடைய ஆற்றலுக்கு பேரு அறிவாற்றல். உங்களுக்குள்ளாரே மைண்ட் இருக்கு, மைண்டுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கு. மைண்டை வந்து எவ்வளவு நுட்பமாக அதை வந்து ஒரு திறம்பட செயல்படுகின்ற பொழுது அதை அறிவுன்னு சொல்றோம். அப்போ புருஷன் அறிவாற்றலின் வடிவமான புருஷன், அவன் வந்து அறிவாற்றலின் வடிவம் தான் ஆகும். அப்போ அதை வந்து என்ன பண்றான், உடலில் மறைந்துள்ளான். ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் அவன் அறிவாற்றலின் வடிவமாக அவன் மறைந்துள்ளான். அந்த அறிவாற்றலா இருக்கிறதுனாலதான் உயிருள்ள ஒன்றாக வருகின்ற பொழுது அந்த அறிவை பயன்படுத்துது. ஒண்ணும் ஒரு புழுவாக இருந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அது தன்னுடைய மைண்டினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு அறிவை பயன்படுத்துகிறதா இல்லையா? ஒரு தாவரம் அறிவை பயன்படுத்துகிறதா? எந்த விதத்துல? சும்மா ஒரு உதாரணம் ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. அதோடைய வேர் நீரை தேடி போகின்றது, ஒளியை தேடி இலைகள். இல்லையா? வெளிச்சம் இருக்கிற பக்கத்துல பாருங்க, வெளிச்சம் இல்ல மறைஞ்சதுன்னா அந்த மரம் வந்து சாஞ்சே கூட வளர்ந்துருது. அப்போ அது வந்து அதுக்குரிய அந்த அறிவினுடைய அந்த ஆற்றலினுடைய அந்த திறனை அது பயன்படுத்துகிறது. அப்ப அவன் வந்து அது உள்ள மறைந்திருக்கான். ஆகவே அறிவாற்றலின் வடிவமாக இருக்கிறதுனாலதான் அந்த அறிவை வந்து அந்த வந்து பயன்படுத்த முடியுது. அவன்தான் அந்த அங்கேயும் அறிவாற்றலாக வந்து வெளிப்படுவது அவன்தான். இது மனுஷனா வர வரையிலும் அது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஜீவன்களுக்கு வந்து இது வந்து என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை அப்படின்றதுலாம் அதுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நேச்சுரலா அந்த அறிவாற்றல் என்பது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் தான் அதை வந்து வெளிப்பட்டு இருக்கிறான்.
மனிதன் என்று வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஏன் அறிவு, இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதுதான் அகம்பாவம். இந்த அகம்பாவம் தான் வந்து அவன் உள்ள இருக்கிறத மறைச்சிட்டு நான் என்ற உணவு அது கொடுத்துருக்கு, மாட்ட வச்சிருக்கு. ஆகவே அவன் அறிவாற்றலின் வடிவமாக ஒரு தேகத்துக்குள்ளாரும் மறைந்துள்ளான். அவனுடைய விருப்பம் இல்லாமல் உடலினுடைய எந்த உறுப்பும் இயங்க முடியாது. நாம நினைக்கிறோம் நான் இப்ப கையை தூக்குறேன், நான் நினைக்கிறேன். கிடையாது கிடையாது. நான் கையை தூக்குனா அவன் விரும்பலாம், என் கையை தூக்கவே முடியாது. உண்மைதானே? அதுதான் நம்ம அந்த காலத்துல தான் சொல்லுவாங்க, அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுடைய விருப்பம் இல்லாமல் உடலினுடைய எந்த உறுப்பு வந்து இயங்க முடியாது. இது அடுத்தது புருஷா என்பதனுடைய இரண்டாவது பொருள் என்னன்னா, புரசி திஷ்டதி யசா புருஷா. அதாவது மற்ற எல்லா பொருள்களுக்கும் முன்னதாக இருக்கும் பொருள் புருஷா. இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் பாருங்க, இங்க வந்து புரசி திஷ்டதி யசா புருஷான்றாரு, அங்க புரஷேத்தே யசா புருஷா. அதாவது எல்லா பொருள்களுக்கு உள்ளாரியும் அவன் அமைதியாக இருக்கின்றவனாக இருக்கின்றவன் புருஷன். இன்னொன்னு புரசி திஷ்டதி இருக்கிறது, திஷ்டா. எப்படி புரசி எல்லா பொருள்களுக்கும் முன்னதாக அப்படின்னா, இந்த தோடு எல்லா பொருள்களும் அப்படின்னா அந்த படைக்கப்பட்ட பொருள்களுக்கு முன்பே அவன் இருக்கின்ற பொருள் அந்த அர்த்தம். தோற்றங்களுக்கு முன்னதாகவே அவன் இருக்கின்றவன் என்று இன்னொரு அர்த்தம். இதுதான் புருஷா. ஓகேவா? புரியுது இல்ல? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா அந்த சுலோகத்துக்கு? இந்த சுலோகத்துல ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? முதல்ல பொருள் என்ன அப்படின்னா, எல்லா மனோதேக இதுக்குள்ளாரையும் அவன் வந்து அமைதியாக அறிவாற்றல் வடிவமாக அவன் இருக்கிறான் என்ற பொருள். இன்னொன்னு மற்ற எல்லா பொருள்களுக்கும் முன்பாகவே அவன் இருக்கிறான் என்பது பொருள். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுது இல்ல உங்களுக்கு ஐயா? யாருக்கும்? சோ இதுதான் ரெண்டுக்கும், இந்த ரெண்டு பொருளை உடையதுதான் புருஷா என்பதனுடைய பொருள். ஓகே, நாம இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்தது வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. நிறைய வந்து விளக்கம் தெரிஞ்ச வேண்டியதானா, ஆனாலும் கொஞ்சம் விளக்கமாவது சொல்லியிருக்கேன். ஏதேனும் கேள்வி இருந்தா கேளுங்கய்யா. இன்னும் வந்து 9 நிமிடம் இருக்குது. ஏன்னா மறுபடியும் அடுத்த பேராவுக்கு நம்ம போக வேண்டாம், டைம் ஆயிடும். யாருக்கும் கேள்வி இல்ல? தெளிவா தான் புரிஞ்சிருக்கோ? இல்ல புரியாம ரொம்ப ஏதோ நூடுல்ஸ் மாதிரி ஏதோ சுத்தி விடுறீங்க, தூக்கம் வந்துருச்சுன்றீங்களா? வகுப்புக்கு முன்பு படிச்சிட்டோமா, அது தெளிவா இருக்கு. நான் படிச்சதுனால எனக்கு நீங்க சொல்றது தெளிவா புரியுது. எல்லாருமே இது வந்து நம்ம குழுவுல போடுறோம்ல, முன்னாடியே படிச்சுட்டு வாங்க. இப்ப அடுத்த வகுப்புக்கு வந்து இதை படிங்க. அப்ப அங்க படிக்கும் போது நீங்க உணர்ந்ததும் விளக்கம் சொல்லும் போது நீங்க உணர்வதற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. ஏன்னா பாபாவுடைய சமாச்சாரங்களை எல்லாருமே இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, அல்லது வந்து மொபைல்லயோ அல்லது வந்து சிஸ்டத்திலயோ இதை ஏற்றிக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 பேரா 4 பேரா, ஏன்னா ஒரு வகுப்புக்கு நம்ம அவ்வளவுதான் பண்ண முடியுது, விளக்கம் போட படிச்சுட்டு வாங்க. ஆங்கிலத்துல படிக்கிறவங்க ஆங்கிலத்துல படிச்சுட்டு வாங்க. ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கிறோம். யாருக்காவது அந்த காப்பி கிடைக்கலன்னா சொல்லுங்க, ஐயா மறுபடியும் கூட போடுவாரு, இதுல குழுவுல வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணுவாரு. சரியா ஐயா? எனக்கு ஒண்ணு வழங்குல, ரெண்டாவது வரி என்பதன் இரண்டாவது பொருள் இருக்கல்லவா, எல்லா பொருள் முன்னதாக இருக்கும் பொருள் புருஷா. அந்த விளக்கம் அதாவது அதுல பாருங்க, புரசி திஷ்டதி யசா புருஷா அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மற்ற எல்லா பொருள்களுக்கும் முன்னதாக அப்படின்னா, மற்ற எல்லா பொருள்களுக்கும் முன்னதாக என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லா பொருளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை தவிர மற்ற பொருள்கள் அர்த்தம். இப்ப நான் வந்து மற்ற எல்லா பொருள்களும் தான், அப்படி என்ன தவிர மற்ற என்ன சுத்தி இருக்கிற அத்தனை பொருள்கள் அர்த்தம். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் முன்னதாகனா முன்பே இந்த பொருள்களே வரவில்லை, படைக்கப்படல. இந்த பொருள்கள் என்பது படைக்கப்பட்டது, இடையில வந்தது. இந்த பொருள்கள்லாம் வருவதற்கு முன்பே, எல்லா பொருள்களுக்கும் முன்னதாகனா இந்த பொருள்களுக்கும் முன்னதாகனா அந்த பொருள்கள்லாம் வருவதற்கு முன்னதாகவே அர்த்தம். புரியுதா தேதி? அப்போ படைப்பே தோன்றல. அப்போ என்ன, பொருள்கள் என்பது படைக்கப்பட்டதுதான் ஜட உலகம் என்பது. அது எதுவாகட்டும், ஆகாயம் முதல் கொண்டு எல்லாமே பொருள்கள் தான், ஜட பொருள்கள் தான். அப்போ பொருள்களுக்கு முன்னதாகவே அர்த்தம். இதெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே அவன் இருக்கான்னு அர்த்தம். புருஷானா அப்படி ஒரு பொருள்.
எல்லா பொருள்களுக்கும் முன்பாகவே அவன் இருக்கின்றவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு அப்புறம் தான் மற்ற பொருள்லாம் வந்துச்சு அப்படின்னு இப்படி பாத்தீங்கன்னா இன்னும் புரியும். இப்ப நம்மளோட செகண்ட் லெசன் அதான் ஐயா சொல்லுது. இல்ல தேவி, இது செகண்ட் லெசன் வந்து எல்லாவற்றிலும் எல்லாமே அவன் இருக்கிறான் என்பதுதான் செகண்ட் லெசன். இங்க வந்து புருஷா என்பது என்னன்னா இப்ப நம்ம வந்து எல்லா பொருளையும் அவனாக பார்ப்பது இல்லையா, அதான் செகண்ட் லெசன். ஆனா இந்த எல்லா பொருள்களுக்கும் முன்பாகவே அவன் இருக்கின்றான். நீங்களே வரல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நீங்க செகண்ட் லெசனை வந்து அவனாக பார்க்கிறீங்க இல்லையா. உங்களையே நீங்க வந்து அவனா பாக்குறீங்க, அகம் பிரம்மாஸ்மி. அடுத்தது அனைத்தும் பிரம்மமாக பாக்குறீங்க இரண்டாவது லெசன்ல, அதுக்குரிய மந்திரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. பட் இங்க நீங்களும் வரல, எந்த பொருளுமே இல்ல, அதுக்கு முன்னாடியே அவன் இருந்தான்றதான் அதனுடைய பொருள். இது ஒரு அந்த சஞ்சாரனுடைய படிநிலை சொல்லலாம் ஐயா. ஆமாய்யா, சஞ்சாரம் என்பது படைப்புடைய துவக்கம் தானே சஞ்சாரம். அப்ப சஞ்சாரத்துடைய முதல் பொருள் என்ன, தொடங்கிய முதல் பொருள் என்ன? ஆகாயம். ஆகாயம் தான் முதல் தோற்றம். சஞ்சாரத்துல முதல் வந்து வருவது ஆகாயம். அப்ப ஆகாயம் தோன்றுவதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி அவன் தான் இருந்தான். அப்போ எந்த பொருளும் இல்லை, மற்ற எல்லா பொருளும் தான் ஆகாயத்திலிருந்து தொடங்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அர்த்தம். அந்த பொருள்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே அவன் இருந்தான் என்று அர்த்தம். அதுக்கு முன்னாலேயே இருக்கின்ற பொருள் எதுவோ, படைப்புக்கு முன்னாலே இருக்கின்ற பொருள் எதுவோ, படைக்கப்பட்ட பொருள்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பே எது இருந்ததோ அதுதான் புருஷா என்பது. புருஷா என்பதனுடைய அர்த்தம் அதுதான். ஓகேவா? புரியுதா தீதி? புரிஞ்சிருச்சா? சரிங்க ஐயா, வழங்குது ஐயா, நன்றி. புரியுதா? இல்ல கொஞ்சம் டவுட் இருக்கா தீதி? ஓகே ஐயா, வழங்கிருச்சு. ஓகே. அனைத்துக்கும் முன்னதாக அவன் இருக்கின்றவன் யாரோ அவன் தான் புருஷா. சோ புருஷா என்பதுக்கு இது ஒரு அர்த்தம். மேற்கூறிய இரண்டு விளக்கங்களுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அதாவது பரமபுருஷன் தான் பிரதி சம்வேதியாக இருக்கின்றான். ஏன்னா அவன் தான், அவனுடைய பிம்பங்கள் தான் ஆகாயத்திலிருந்து எல்லாமே. அப்ப அவன் தான் சம்வேதி. மீதி எல்லாம் படைக்கப்பட்ட பொருள் அனைத்தும் ஆகாயம் தொடங்கி அனைத்துமே வந்து பிரதி சம்வேதி. எல்லா பொருள்களையும் அவன் தான் உள்ள வந்து பிரதிபலிக்கின்ற பொருளாக ஆழத்துல அவன் தான் ஒளிஞ்சிக்கிறான். அமைதியா இருக்கான் உள்ளார. எப்படி நீங்க படிப்படியா சித்தத்திலிருந்து போனீங்க, அப்படியே உள்ள போய் பார்த்தா கடைசியில பார்த்தா ஆத்மாவுக்கு அடுத்தது போனீங்க, ஆத்மா பரிச்சானவன பரமாத்மா. அதுக்கு மேல இன்னொரு பொருள் வந்து பிரதிபலிக்கின்ற பொருள் ஒண்ணு இல்ல. அப்ப அவன் தான் வந்து அவன் மூல காரண பொருளாக அவன் தான் வந்து ஒரிஜினலான பிரதி சம்பேதியாக இருக்கின்றான் என்பதுதான். இந்த ரெண்டுலையுமே அதுதான், அவன் தான் அது உள்ள இருக்கிறான்றது முதல்ல. எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவன் தான் இருந்தது இரண்டாவது பொருள். சோ ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான் பாபா சொல்றார். சரியா? இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தொடர்ந்து வகுப்பை வந்து அட்டன் பண்ணுங்க. மிக மிக முக்கியமானது. இறைவனை உணர்வதற்கும் இறைவன் தான் நமக்கு ஒரே கதி என்பதையும் உணர வைக்கக்கூடிய சாப்டர் இந்த சாப்டர். இந்த சாப்டர் முடியும் போது நிச்சயமாக நம்ம வாழ்நாளை வீணடிச்சிட்டோம் அப்படின்னு மார்க்கிகள் அல்லாதவர்களும் நினைப்பாங்க. அத்தகைய ஒரு சாப்டர் இது. ஓகே, நன்றி, வணக்கம்.